வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, கார்த்திக் கதையில ஏப்ரல் 16 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம ரேவதிக்கு நேரா மாயா ஃபோன் பண்றாங்க. அப்ப ரேவதி போனை பார்த்துட்டு அக்கா எதுக்கு ஃபோன் பண்றாங்க அப்படின்னு வெளியில ஃபோன் அட்டன் பண்றாங்க. வீட்டுக்குள்ள இருந்து போன் அட்டன் பண்ணா யாராவது பாத்துருவாங்க அப்படிங்கறதுக்காக வெளியில போயிட்டு போன் அட்டன் பண்றாங்க. மாயா பேசுறாங்க. ரேவதி, என்னம்மா பண்ற? எங்களை எல்லாம் சுத்தமா மறந்துட்ட போல. அதுக்கு ரேவதி கேக்குறாங்க, என்னக்கா இப்படி சொல்றீங்க? நான் எப்படிக்கா உங்களை மறப்பேன்? மாயா சொல்றாங்க, அப்புறம் உனக்கு கல்யாணமாகி எத்தனை நாள் ஆகுது? மகேஷ் எங்க இருக்காரு அப்படின்னு எனக்கு இன்னும் தெரியவே இல்லை. அவர் இப்ப உயிரோட இருக்காரா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. ஆனா நீ அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படல இல்ல? நீ பாட்டுக்கும் உன் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து ஹாப்பியா இருக்க. நீ ஹனிமூனுக்கு போக போறியாம்ல? ரேவதி கேக்குறாங்க, அங்க பாருங்கக்கா, எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. இது எல்லாமே அம்மாவோட ஏற்பாடுதான். மத்தபடி எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லக்கா. அப்ப மாயா சொல்றாங்க, நீ அப்படிதான் சொல்ற, விருப்பம் இல்ல அப்படின்னு. ஆனா அந்த டிரைவர் கூட நீ தான் வாழ ஆரம்பிச்சிட்டியே. அப்ப ரேவதி கேக்குறாங்க, இங்க பாருங்கக்கா, அம்மா தான் எல்லாம் கட்டாயப்படுத்தி ஏற்பாடு பண்றாங்களே தவிர்த்து எனக்கு இதுல எல்லாம் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லக்கா. அப்ப மாயா சொல்றாங்க, சரி ரேவதி, நான் உன்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். நீ நேரா வீட்டுக்கு வா. அப்ப ரேவதி கேக்குறாங்க, என்னக்கா இப்ப வீட்டுக்கு வர சொல்றீங்க? நான் மட்டும் வீட்டுல இல்லாத விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, அத பத்தியெல்லாம் நீ இப்ப யோசனை பண்ணியன்னா என்ன நீ உயிரோடவே பார்க்க முடியாது, பாத்துக்கோ. இது கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னக்கா இப்படி பேசுறீங்க? மாயா சொல்றாங்க, அப்புறம் மகேஷ பறி கொடுத்துட்டு நான் தவிக்கிறேன். எனக்கு நீ ஒரு ஆறுதலா இருப்பன்னு பார்த்தா நீ என்ன கண்டுக்கவே மாட்டிக்கிற. நீ தானே சொன்ன மகேஷ கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்த, நம்பிக்கை கொடுத்த. ஆனா நான் என்ன சொன்னேன்? நீங்க பணக்காரவங்க, திடீர்னு வேண்டான்னு சொல்லிட்டு போனாலும் உங்களுக்கு கவலை இல்ல. ஆனா நாங்க அப்படி கிடையாது. நாங்க ரொம்ப ஏழை. நீங்க திடீர்னு வேண்டான்னு சொன்னா எங்களை 4 பேர் கேள்வி கேட்பாங்க. எங்களால பதிலே சொல்ல முடியாது. நீ பாட்டுக்கும் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்க. ஆனா இப்ப நாங்க எந்த வேதனையில இருக்கோம் அப்படிங்கறது எங்களுக்கு தான் தெரியும். இதுல மகேஷ வேற காணும். அதனாலதான் நான் உன்னை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசுறதுக்காக கூப்பிடுறேன். ஆனா நீ வரமாட்டேன்னு சொல்ற. ரேவதி, உங்களோட பணக்கார புத்திய காமிக்கிறீங்கல்ல. அப்ப ரேவதி சொல்றாங்க, அக்கா என்னக்கா இப்படி பேசுறீங்க? பணம் வேணும்னு நினைச்சா நான் மகேஷ கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். உங்களோட குணம் பிடிச்சு போய் தானே மகேஷ கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். கடைசியில என்ன போய் இப்படி தப்பா நினைக்கிறீங்களே. அக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அங்க வரேன் இருங்க அப்படின்ட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப மாயா நினைக்கிறாங்க, வா ரேவதி வா, உன் மனச எப்படி கலைக்கணுமோ அப்படி நான் கலைக்கிறேன் அப்படின்ட்டு நேரா மாயா காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரேவதி நேரா வீட்டுக்குள்ள வராங்க. சாமுண்டீஸ்வரி ரேவதி பாதி வேலையில வீட்டுக்குள்ள வரத பாக்குறாங்க. இவ ரூம்குள்ள இல்லாம எங்க வெளியில போயிட்டு வரா அப்படின்னு ரேவதி வீட்டுக்குள்ள யாரும் இருக்காங்களா அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப ரேவதி நேரா வீட்டுக்குள்ள அங்க இருக்கிற சாவியை எடுக்கிறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி இத பாத்துட்டு எந்த நேரத்துல இவ எதுக்கு பைக் சாவி எடுக்கிறா அப்படின்னு வாட்ச் பண்றாங்க. ரேவதி பைக் எடுத்துட்டு வெளியில போறாங்க. சாமுண்டீஸ்வரி இத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதி எப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா ரேவதிக்கு காதுல விழுகல. ரேவதி நேரா போயிடுறாங்க. சாமுண்டீஸ்வரி இத பார்த்துட்டு இந்த நேரத்துல இவ எங்க போறா, அதுவும் இவ்வளவு நடு ராத்திரியில அப்படின்னு சாமுண்டீஸ்வரி வெளியில மாப்பிள்ளை கிட்ட சொல்லலாமா? இல்ல வேண்டாம், அவர் ஏதாவது தவறா நினைப்பாரு, அவர்கிட்ட நம்ம சொல்ல வேணாம் அப்படின்ட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியே நேரா பைக் எடுத்துக்கிட்டு அந்த ரேவதிய பின்தொடர்றாங்க. ரேவதி நேரா மாயா வீட்டுக்கு போறாங்க.
சாமுண்டீஸ்வரி இத பார்த்துட்டு, இவ எதுக்கு இப்ப இந்த மாயாவோட வீட்டுக்கு வரா? ஒருவேளை இந்த மாயா வர சொல்லி இருப்பாளோ? அப்படி மட்டும் இவ வர சொல்லியிருந்தா இவள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு செம கோவப்படுறாங்க சாமுண்டீஸ்வரி. அப்ப நம்ம ரேவதி நேரா மாயாவோட வீட்டு கதவை தட்டுறாங்க. மாயா வந்துட்டு, அப்பாடா ரேவதி வந்துட்டா, நம்மளோட நாடகத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான் அப்படின்ட்டு அப்படியே கண்ணீர் வர மாதிரி கண்ணுல அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாங்க. லைட்டா கண்ணீர் வருது. அப்புறம் மாயா வந்துட்டு கதவை திறந்து, வாமா ரேவதி அப்படின்னு சொல்ல ரேவதி வீட்டுக்குள்ள வராங்க. ரேவதி வீட்டுக்குள்ள வந்ததோட மாயாவை பார்த்து, அக்கா என்னக்கா இப்படி அழுதுருக்கீங்க, என்னாச்சு? மாயா சொல்றாங்க, அழாம பின்ன, நான் உன்னை எப்படி நம்பினேன், மகேஷ கல்யாணம் பண்ணுவ அப்படின்னு. ஆனா கடைசி நேரத்துல எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணிட்டீங்க. ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க அக்கா, அம்மாவோட முடிவுக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல. நான் மகேஷ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு தானே நினைச்சேன். நான் ஒன்னும் அவரை ஏமாத்தணும்னு நினைக்கலையே. அப்ப மாயா சொல்றாங்க, போதும் ரேவதி அம்மா, நீங்க தான் அந்த டிரைவர் கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கீங்களே, அட்லீஸ்ட் மகேஷ் எங்க இருக்காரு அப்படிங்கறத என்கிட்ட சொல்லுங்க. நான் மகேஷை எப்படியாவது நான் வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குறேன். அவனை என் பெத்த புள்ள மாதிரி வளர்த்தேன், கடைசியில என் புள்ள எங்க போனானே தெரியல. அப்ப ரேவதி சொல்றாங்க, அக்கா நான் கண்டிப்பா மகேஷ கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைப்பேன். அந்த டிரைவர் கிட்டையும் எச்சரிச்சிருக்கேன். சீக்கிரம் அந்த மகேஷ் எங்க இருக்காரோ ஒப்படைச்சிடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, இதுல அந்த டிரைவர் மட்டும் இல்ல, உங்க அம்மா சாமுண்டீஸ்வரியும் இதுல தலையிட்டு இருக்காங்க. ரேவதி கேக்குறாங்க, அக்கா என்ன சொல்றீங்க? அம்மாவும் இந்த விஷயத்துல தலையிட்டு இருக்காங்களா? அம்மா தான் உங்களை பத்தி தவறா சொன்னதுக்கு நம்பலையே. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, ஒரு விஷயத்த 10 தடவை சொன்னா கண்டிப்பா அவங்க நம்பிடுவாங்க. அந்த சூழ்நிலையில தான் இப்ப உங்க அம்மா இருக்காங்க. என்ன சொன்னாலும் நம்பிட்டாங்க. இனிமே உன்னால எதுவும் பண்ண முடியாது ரேவதி. இங்க பாரு, ஆனா உன்னால நீ நினைச்சியன்னா கண்டிப்பா மகேஷ கண்டுபிடிக்கலாம். அந்த டிரைவரும் உங்க அம்மாவும் சேர்ந்துதான் மகேஷ பிடிச்சு வச்சிருக்காங்க. நீ எப்படியாவது மகேஷ அவங்க கிட்ட இருந்து காப்பாத்து. அப்ப ரேவதி சொல்றாங்க, கண்டிப்பா அக்கா நான் காப்பாத்துறேன், அம்மா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சாமுண்டீஸ்வரி ஜன்னல் வழியா வந்து பாக்குறாங்க. அப்பதான் மாயா நேரா ரேவதியோட கையை பிடிச்சு, ரேவதி இப்ப மகேஷ் வீட்டுக்கு வந்துட்டாலும் நீ மகேஷ் கூட வாழ்றதுக்கு உனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு. ரேவதி கேக்குறாங்க, அக்கா என்ன சொல்றீங்க? மாயா சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, மகேஷ் வீட்டுக்கு வந்ததோட நீ மகேஷ கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு தான் அந்த டிரைவர் பயல பிடிக்கலையே, தாலிய கட்டி அவன் மூஞ்சில வீசிட்டு நீ மகேஷ் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழலாம். உங்க 2 பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இந்த ஊர்ல யாரு என்ன சொல்றா அப்படிங்கறத பாத்தரலாம். உனக்கும் மகேஷுக்கும் தானே நிச்சயம் நடந்துச்சு. சம்பிரதாயம் எல்லாமே உங்க 2 பேருக்குள்ளதானே நடந்திருக்கு. அதனால கண்டிப்பா வந்துட்டு முடியாதுன்னு சொல்லவே முடியாது. நீயும் மகேஷும் ஹாப்பியா இருக்கலாம். உங்க அம்மா உன் லைஃப அழிக்கிறதுக்கு பாக்குறாங்க. அவங்க கிட்ட இருந்து உன் வாழ்க்கையை காப்பாத்தணும் அப்படின்னா அதுக்கு மகேஷ நீ கல்யாணம் பண்ணா மட்டும்தான் உண்டு. நீ மகேஷ கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு என்னென்ன ஹெல்ப் வேணுமோ எல்லாத்தையும் நான் பண்றேன் அப்படின்னு அந்த ரேவதி கிட்ட மாயா சொல்றாங்க. அப்படி ரேவதி இதையெல்லாம் காதுல வாங்கினதோட மாயா கிட்ட, அக்கா நீங்க சொல்றது எல்லாம் சரிதான், ஆனா நீங்க சொல்ற மாதிரி நான் இன்னைக்கு மகேஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா ஊரு உலகத்துல எல்லாம் என்ன பேசுவாங்க? இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி இத காதுல வாங்கிட்டு, அடி பாவி, எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்க, என் பொண்ணை ஏமாத்தி மகேஷ கல்யாணம் பண்ணி வச்சு இந்த சொத்தையெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு தான் நீ இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை போடுறியா? உன்னை விடமாட்டேன்டி அப்படின்னு சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மாயா சொல்றாங்க, ரேவதி நீ சரின்னு சொல்லு, உங்க 2 பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீங்க 2 பேரும் கல்யாணத்தை முடிச்சுட்டா உங்க அம்மாவால என்ன சொல்ல முடியும்? உன் விருப்பம்தான். அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்கக்கா, உங்களோட முடிவுக்கு நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பா எனக்கு கல்யாணம் ஆகிருச்சு. அது யாரா இருந்தாலும் சரி, அந்த டிரைவர் கூட கல்யாணம் ஆகிருச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் கல்யாணம் பண்றது ரொம்ப தப்பு. அது என் குடும்பத்தை ரொம்ப பாதிக்கும்.
உன் குடும்பத்தோட மானத்தையே வாங்குற மாதிரி. நான் கண்டிப்பா வந்துட்டு ஒத்துக்க மாட்டேன். உங்களோட இந்த குறிக்கோளுக்கு நான் ஒத்து வர மாட்டேன். இந்த விஷயத்த நீங்க மறந்துருங்க. மகேஷ் எங்க இருக்காரோ அவரை கண்டுபிடிச்சு உங்க கையில ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. அதுக்காக நான் மகேஷ மறுபடியும் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைக்காதீங்க. மகேஷ பாதுகாப்பா உங்க கையில ஒப்படைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மாயாவை பார்த்து, இங்க பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை உங்க மனசுல வச்சிருந்தீங்கன்னா மறந்துருங்க அப்படின்னு ரேவதி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில வராங்க. இதை கேட்டதோட மாயாவுக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. சாமுண்டீஸ்வரி இத காதல வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரேவதி சொன்ன விஷயம் சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. என் பொண்ணு நல்ல வேலை முறை தவறி பேசவே இல்லை. அவ பேசின ஒவ்வொரு பேச்சும் சரியானதா இருக்கு. இந்த மாயாவுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணோட மனசை மாத்தி அந்த மகேஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு மறுபடியும் சொத்தை எடுத்துக்கிறதுக்கு இப்படி ஒரு பிளான் பண்ணுவா. இவளை விடக்கூடாது. இப்படியே விட்டா இவ இன்னும் என்னெல்லாம் பண்ணுவான்னு நம்ம யோசிக்க முடியாது. இவளை ஒரு எச்சரிக்கை செஞ்சிட வேண்டியதுதான் அப்படின்ட்டு அந்த ரேவதி போன பிறகு சாமுண்டீஸ்வரி நேரா மாயாவோட ரூம்க்கு வராங்க. மாயா சாமுண்டீஸ்வரிய பார்த்ததோட பயத்துல நிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரிய பார்த்து, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு மாயா கேக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, பாதி வேலையில என் பொண்ணை வர சொல்லி அவ மனச கலைக்கிறதுக்கு பாக்குற, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி பண்ணுவ? மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், நீங்க நினைக்கிறது தப்பு. நான் அப்படியெல்லாம் பண்ணவே இல்லை. அதுக்கு சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு, என் பொண்ணோட மனச கலைக்கிறதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியல்ல, மகேஷ காணும் அப்படின்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கா. மகேஷ் இப்ப என் பிடியில இருக்கான். மறுபடியும் என் பொண்ணை கூப்பிட்டு அவளோட மனச கலைக்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ண, மகேஷ் என் கையில இருக்கான். அப்புறம் நீ மறுபடியும் மகேஷ பார்க்க முடியாத அளவுக்கு ஆகிரும். அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. மகேஷ விட்டுருங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏய், மகேஷ விட்டா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கறது எனக்கு தெரியும். நீ எப்பேற்பட்ட பிளான் பண்ணுவ அப்படிங்கறதும் எனக்கு தெரியும். அதனால வாய மூடு அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி மாயாவை பார்த்து, இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனைய பண்ணணும் அப்படின்னு நினைச்ச உன்னை காலி பண்ணிருவேன் அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப மாயா டக்குன்னு சாமுண்டீஸ்வரியோட கால்ல விழுந்து கெஞ்சுறாங்க, தயவு செஞ்சு மகேஷ விட்டுருங்க. அவரை தவிர்த்து எனக்கு வேற யாருமே இல்லை. அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் மகேஷ எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு நீ நினைச்சா நீ என் பொண்ணோட மனச கலைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாத அப்படின்னு கோவப்படுறாங்க. மாயா சொல்றாங்க, இனிமே உங்க பொண்ணோட விஷயத்துல நான் தலையிட மாட்டேன் மேடம் அப்படின்னு கெஞ்சுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மகேஷ் இப்ப பாதுகாப்பா தான் இருக்கான். இனிமே நீ நடந்துக்கிறத பொறுத்துதான் மகேஷ் திரும்ப உயிரோட திரும்பி வருவானா என்ன அப்படிங்கறது தெரியும். உனக்கு 5 நாள் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள ஏதாவது என் பொண்ணோட மனசை கலைக்கிறதுக்கோ இல்ல பிரச்சனை உண்டாக்குறதுக்கோ நினைச்ச, அவ்வளவுதான், சாமுண்டீஸ்வரியோட சுயரூபத்தை பாக்குற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. சாமுண்டீஸ்வரி அப்படி பேசினதோட மாயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இந்த பொம்பளை எப்படி இந்த ரேவதியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தா? ச்சே, இந்த ரேவதி மட்டும் மகேஷ கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தா இந்த சாமுண்டீஸ்வரி எல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்லை. இவளை எல்லாம் தூக்கி போட்டுருவேன். ஆனா இந்த ரேவதி டிரைவரை கல்யாணம் பண்ணிட்டாலாம், அதனால டிரைவர் கூட தான் வாழுவாளாம். இதெல்லாம் என்ன கதை அப்படின்னு செம்ம கோவப்படுறாங்க மாயா. அப்புறமா ரேவதி நேரா வீட்டுக்கு போறாங்க. சாமுண்டீஸ்வரியும் வீட்டுக்கு வராங்க. ரேவதி நேரா அவங்க ரூமுக்கு போனதோட சாமுண்டீஸ்வரி ரேவதியை கூப்பிடுறாங்க. ரேவதி இங்க இருந்து வந்து, என்னம்மா வேணும்? சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு ரேவதி, நடந்த கல்யாணத்துல நீ ரொம்ப வருத்தமா இருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதுக்காக என்ன தயவு செஞ்சு என்னைக்கும் நிறுத்துறாத. உன் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் ஒரு சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காத ரேவதி. ரேவதி சொல்றாங்க, அம்மா போது நிப்பாட்டுங்க. உங்களோட லட்சியத்தை கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. என் லைஃப் இப்படி ஆனதுக்கு நீங்க தான் காரணம். எவனோ ஒருத்தனை என் தலையில கட்டி வச்சுட்டீங்க. என்னை பத்தி கொஞ்சம் கூட நீங்க நினைச்சு பாக்கல. எனக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு கூட நீங்க கேட்கல. நீங்க பாட்டுக்கும் ஏதோ பிளான் பண்ணி எவனோ ஒருத்தனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. அவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு கூட இன்னும் உங்களுக்கு தெரியாது. நீங்க பாட்டுக்கும் எவனோ ஒருத்தனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டு
நீங்க பாட்டுக்கு ஹாப்பியா இருக்கீங்க. கடைசியில நீங்க எடுத்த முடிவு சரின்னு சொல்றீங்க. அம்மா, நீங்க எடுத்த முடிவு என்னைக்குமே சரின்னு சொல்ல மாட்டேன். மகேஷ் ரொம்ப கெட்டவரு கெட்டவரு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா மகேஷ் கெட்டவரு அப்படிங்கறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரத்தை காமிச்சீங்களா? ஏதாவது ஒரு ஆதாரத்தை காமிச்சாதானே நான் மகேஷ் கெட்டவரு அப்படிங்கிறத நான் நம்பலாம். ஆனா அப்படி எதுவுமே இல்லாம அவரை கெட்டவருன்னு சொல்லி தேவையே இல்லாத ஒரு டிரைவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. என் எதிர்காலத்தை பத்தி யோசனை பண்ணி பாத்தீங்களா? யாருமே தெரியாத ஒருத்தன் கூட என்ன வாழ வச்சுட்டீங்க அப்படின்ட்டு ரேவதி கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதையெல்லாம் கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு மனசு ரொம்ப கவலையா இருக்கு. என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். அது கடைசியில நமக்கே ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டே அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கண் கலங்குறாங்க. அப்பதான் ராஜராஜா வராரு. ராஜராஜா சாமுண்டீஸ்வரி கண் கலங்குறத பார்த்துட்டு, ஏம்மா ஈஸ்வரி என்னாச்சுமா? அப்ப ஈஸ்வரி ராஜராஜாவை பார்த்து, என்னங்க, ரேவதியோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தானங்க நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்தேன். கடைசியில அவ என்ன போய் இப்படி தப்பா நினைக்கிறாளே, என்னால தாங்க முடியலங்க. அதுக்கு ராஜராஜா சொல்றாரு, அம்மாடி, நீ எடுத்த முடிவு சரிதான். கண்டிப்பா ஒரு நாள் நம்ம பொண்ணு புரிஞ்சுப்பா. இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரியும் சரிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராஜராஜா சொல்றாரு, ஈஸ்வரி, நீ இப்படி கண் கலங்கி நான் பார்த்ததே கிடையாது. இங்க பாரு, நீ கண் கலங்காத, நீ எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரியும் சரிங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மாயாவை காமிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி அப்படி மிரட்டிட்டு போனதோட நம்ம மாயா என்ன பண்றாங்கன்னா நேரா சந்திராவுக்கு போன் பண்றாங்க. சந்திரா போனை பார்த்துட்டு, மாயா போன் பண்ணிருக்கா, ரேவதி வேற மாயாவை பார்க்க போனா, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா, சொல்லு மாயா, என்னாச்சு? நீ நினைச்ச மாதிரி ரேவதியை கூப்பிட்டு பேசி பாத்தியா? அதுக்கு மாயா சொல்றாங்க, ஏங்க, இங்க நடந்ததே வேற. இந்த ரேவதி வீட்டுக்கு வந்தாலா, அவ பின்னாடியே இந்த சாமுண்டீஸ்வரியே வந்திருக்கா. நான் கொஞ்சம் கூட பார்க்கவே இல்லை. அந்த ரேவதி நேரா வீட்டுக்கு வந்ததை பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரியும் வந்துட்டா. ஜன்னல் வழியா நாங்க பேசினதை கவனிச்சிருக்கா. நான் ரேவதி கிட்ட எப்படியாவது மகேஷ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கெஞ்சினா, இது எல்லாத்தையுமே அந்த ரேவதி அந்த சாமுண்டீஸ்வரி காதுல வாங்கிட்டா. ரேவதி வீட்டை விட்டு வெளியில போனதோட அவ துப்பாக்கி எடுத்துட்டு வந்துட்டு என்னை மிரட்டிட்டா. எனக்கு அடுத்து என்ன பண்றேன்னே தெரியல, பயமே வந்துருச்சு. இப்படியோ அவகிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேன். அவ கால்ல விழுந்து கெஞ்சினேன். இதுக்கப்புறம் அவங்களோட பிரச்சனைக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். மறுபடி அவ பிரச்சனையில தலையிட்டா மகேஷ உயிரோட பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி என்ன மிரட்டுறா. இது பாருங்க சந்திரா மேடம், இதுக்கப்புறம் என்கிட்ட இனிமே அந்த குடும்பத்தை எப்படி பழிவாங்குறது, எப்படி ரேவதிய மறுபடியும் மகேஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இத பத்தி எதையுமே என்கிட்ட பேசாதுங்க. அப்படி பேசினா மகேஷ உயிரோடவே பார்க்க முடியாது அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டா. என்னை விட்டுருங்க மேடம், மகேஷ 5 நாளையில சாமுண்டீஸ்வரி என் கூட அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என்னால கண்டிப்பா அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்க முடியாது, என்ன மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா போனை கட் பண்றாங்க. மாயா அப்படி சொன்னதை கேட்டுட்டு சந்திராவுக்கு செம ஷாக்கா இருக்கு. மாயாவை வச்சுதான் பல விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த சந்திராவுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட். ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.